என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசை சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் 2023 பற்றி ஒரு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி. 2023 மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மணி கண்ட்ரோலில் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் சொல்லியிருந்தேன் 2023 பை டிசம்பர் நிஃப்டி 21,000 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் அது 21,500 வரைக்கும் போச்சு. ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே 21,350 க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இன்னும் ஒரு 3 ட்ரேடிங் செஷன் பாக்கி இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு லார்ஜர் பிக்சர் பற்றி சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சதுனால் அடுத்த வருஷம் பங்குச்சந்தைகள் நல்லா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ். பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது. கிட்டத்தட்ட 50% வீழ்ச்சி கண்டுது. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா 2009 மே மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே நாளில் நிஃப்டி 20% மேலே போச்சு. 10% மேலே போச்சுன்னா எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அது சர்க்கியூட் லிமிட்னு சொல்லுவாங்க. 10% மேலே போய் எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணி திரும்ப இன்னொரு 10% மேலே போய் திரும்ப எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணி, ஸோ ஒரே நாளில் 2 அப்பர் சர்க்கியூட். எனக்கு தெரிஞ்சு லோவர் சர்க்கியூட் நிறைய இடத்துல நடந்துருக்குது, லீமன் பிரதர் கொலாப்ஸ், கரோனா வைரஸ் மாதிரி. ஆனால் உலகத்தில் எங்கேயுமே 2 அப்பர் சர்க்கியூட் ஒரே நாளில் நடந்துதான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் ஒரு வேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா 2020 கரோனா வைரஸ் வந்தது. பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது. கிட்டத்தட்ட 40% வீழ்ச்சி கண்டுது. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் ரொம்ப அபரிதமாக மேலே போச்சு. ஸோ அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பங்குச்சந்தைகள் ஒரு 12,000 சில்லறையில் இருந்து 7,500 கிட்ட வந்துட்டு 7,500 திரும்ப ரெக்கவர் ஆகி ஸோ 10,000 கிட்ட போச்சு. அப்போ 7,500 10,000 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30-35%. 30% ஏறி போச்சு, எல்லோரும் விற்றுருங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லின்னு இருந்தாங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிஃப்டி 7,500 முதல்ல வருமா 15,000 முதல்ல வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,000 தான் வரும், 7,500 வராது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப ஃபேமஸ் வீடியோ, நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க அந்த வீடியோவை. இப்போ கூட நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். 7,500 ஆர் 15,000 ஃபர்ஸ்ட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். பிஆர் சுந்தர்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே அந்த 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நான் போட்டிருந்தேன். அது உண்மையிலே நடந்திருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா போன வருஷம் 2022 ஒரு ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் இயர். பங்குச்சந்தைகள் உலகம் முழுக்க இறங்கியிருந்தது. அதுக்கு முதல் முக்கிய காரணம் ரஷ்யா யுக்ரைன் வார். ஸோ இது வரைக்கும் உலகத்தில் நம்ம வார் அதிகமாக பார்த்ததில்லை. நம்ம கடைசியாக பார்த்த வார் 1991 ஈராக் வார். அது கூட ஒரு 2-3 நாளில் முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஒரு ப்ரொலாங்டு வார் இது. ஸோ இதனால் கேஸ் சப்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு. ஏன்னா யூரோப் நிறைய கேஸ் ரஷ்யாவிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு யூரோப்பில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி யூரோப்பியன் பங்குச்சந்தைகள் பெருமளவு விழுந்தது. அதுக்கப்புறம் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிட்டு, ஸோ யூஎஸில் இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட ஒரு 9% வரைக்கும் போச்சு. இப்போது என்னுடைய சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க புதுசாக இப்போ சமீபத்தில் லோன் வாங்கியிருக்கிறாங்க, ஹவுசிங் லோனு 8.5% 8.25% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை எதிர்நோக்குச்சு அமெரிக்காவும் யூரோப்பும். ஸோ பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது. ஆனால் லீமன் பிரதர் கொலாப்ஸ் அளவுக்கோ அல்லது கரோனா வைரஸ் அளவுக்கோ பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியில்லை. இந்த இடம் ஒரு 20-30% இறங்குச்சு. என்ன நாஸ்டாக் 100 கிட்டத்தட்ட 60% இறங்குச்சு. ஏன்னா அது கரோனா வைரஸுக்கு அப்புறம் அது ரொம்ப அபரிதமாக மேலே போச்சு. ஸோ அதே தான்
லீமன் பிரதர் கொலாப்ஸுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு, கொரோனா வைரஸுக்கு அப்புறம் மேலே போச்சு. அதே போல் ரஷ்யன் யுக்ரைன் வார், யூஎஸ் இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த இன்டர்வியூவில் கூட மணி கண்ட்ரோல் இன்டர்வியூவில் பங்குச்சந்தைகள் நல்லா மேலே போகும், 21,000 வரைக்கும் போகும் டிசம்பர் 23 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது 21,500 போச்சு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நம்ம வந்து கடந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சோம்னாக்கா, அதை வச்சு நம்மளால் வந்து எதிர்காலத்தில் வந்து நம்மளால் ஓரளவு கணிக்க முடியும். ஸோ லீமன் பிரதர் கொலாப்ஸு, கரோனா வைரஸு, யூஎஸ் இன்ஃப்ளேஷன், இது 3 கெட்ட விஷயங்கள்லையும் அடுத்தடுத்த வருஷங்களில் பங்குச்சந்தைகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இந்த தடவையும் நடந்திருக்கு. ஸோ இது தெரிஞ்சுங்க, எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால பங்குச்சந்தைகள் 20%, 30% விழுந்ததுனால் ஒரு வருஷத்தில் அடுத்த வருஷம் கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் மேலே போகும். ஸோ அதில் நீங்கள் ஆப்ஷனை பை பண்ணுறீங்களா, கால் ஆப்ஷன் பை பண்ணுறீங்களா, புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஸோ இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு காரணம், நான் வந்து முன்னெல்லாம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே வந்து அவ்வளோ விருப்பம் இல்லாமல் இருந்தேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் எ புல்ஷீட் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ரொம்ப நல்ல ஃபேமஸான வீடியோ, ரொம்ப கான்ட்ரவர்சியான வீடியோ. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானே வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ஒரு ஃபேனாக மாறிட்டு இப்போ நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு லாஸ்ட் இயரு, அடுத்த வருஷம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துலேயும் இந்த 2023 பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். 2023 பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ஒரு டவுன்வர்டில் தான் ஆரம்பிச்சிது இல்லைங்களா. அது வந்து அந்த டவுன்வர்டு வந்து ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் 3 மாதம் கண்டினியூ ஆச்சு. மார்ச் மாதம் கடைசியில் தான் அந்த மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆச்சு. ஸோ 3 மாதம் டவுன் ட்ரெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் இருந்தது. அந்த அப் ட்ரெண்டில் வந்து நிஃப்டி வந்து ஒரு 16,800லேருந்து 18,200 வரைக்கும் போச்சு. அது ஒரு 3-4 மாதம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ரேலி அப்படிங்கிறதுனால அடுத்த 2-3 மாதத்துக்கு அது ஓரளவு ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கன்சாலிடேஷன் நடந்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு நவம்பர் எண்டில் ஒரு பாட்டம் அவுட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பிரேக் அவுட்டு. இந்த டிசம்பர் மாதம் மட்டுமே நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,500 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கே நிஃப்டி 2,500 பாயிண்ட் தான் மேலே போகணும். ஆனால் இது ஒரு மாதத்தில் 2,500 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 2 காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் வந்து யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எதிர்காலத்தில். இன்னொன்று வந்து பிஜேபி வந்து ஒரு 3 ஸ்டேட் எலெக்ஷனில் நல்ல கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோடு வின் பண்ணதுனால 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் பிஜேபி வின் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த ரேலி வந்து ஒரு மிகப்பெரிய ரேலி அப்படிங்கிறதுனால ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் மே மாதம் வந்துடும். ஸோ திரும்ப அது வந்து ஒரு அன்சர்டனிட்டி தான். ஸோ ஏன்னா வந்து ஸ்டேட் எலெக்ஷனில் நடந்தது அப்படியே தான் பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அது மாறியும் நடக்கலாம், அது மாறியும் நடந்தும் இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு அன்சர்டனிட்டி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் மூவ் இல்லாமல் ஒரு 1000 பாயிண்ட் மேலேயும் கீழேயும் ஒரு கன்சாலிடேஷன் மோடில் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் அடுத்த வருஷம். அதாவது இப்போது இந்த வீடியோ வந்து 23 ரிவ்யூ மற்றும் 24 பற்றி ஒரு ஃபோர்காஸ்ட், அதை பற்றி ஒரு வீடியோ நான் அப்புறமா போடுறேன் நான். ஸோ இப்போது என்ன பண்ணுறேன்னா, இந்த கடந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலுக்கு மாறி இருந்தேன். இந்த டெக்னிக்கல் வந்து நான் கடந்த ஒரு வருஷத்தில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக்கல் கடந்த ஒரு வருஷத்தில் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தால் எவ்வளோ பணம் பண்ணியிருக்கலான்னா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் பணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் பணம் பண்ணலை. அதுக்கு காரணம் நம்பர் 1, எனக்கு வந்து இந்த டெக்னிக்கல் இன்க்ளினேஷனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்தது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் நான் டெக்னிக்கல் அவ்வளோ இதுவாக இல்லை. ஸோ ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாமல் இருந்தேன். அது வந்து ஒரு காரணம்.
ரெண்டாவது காரணம் வந்து நான் இந்திய பங்குச்சந்தையில் நான் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ செபியோட பேன் இருக்குது. அந்த பேன் வந்து எனக்கு 2023 மேல ஆரம்பிச்சது. 2024 மே வரைக்கும் அந்த பேன் தொடரும். ஸோ அதனால் நான் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அது வேறு விஷயம். ஆனால் நான் வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணியிருந்தால் எவ்வளவு பணம் வந்திருக்கும் அப்படின்றதும், அது வந்து ஒரு பேக் டெஸ்டிங், ஒரு கன்விக்ஷனுக்காக. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய பணம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட போகிறேன். அஃப்கோர்ஸ் அந்த வீடியோ வந்து பெய்டு வீடியோவாக இருக்கும், அது வந்து ஃப்ரீ இருக்காது. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த எந்த ஒரு சிஸ்டமும் வந்து பங்குச்சந்தையில் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் அது வந்து ஒரு ஃபீஸ் வந்து ரொம்ப நாமினலாக தான் வைப்போம். ஒரு 5000 ரூபாய் அல்லது 6000 ரூபாய் அந்த அளவுக்கு தான் ஃபீஸ் வைப்போம். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி டீட்டெயிலாக இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை கடந்த ஒரு வருஷத்தில் ஃபாலோ பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும், அடுத்த வருஷத்தில் ஃபாலோ பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஜனவரி முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் வரலான்னு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வீடியோ இல்லை, வெறும் ஆடியோ தான். வீடியோன்னு சொல்லி பழக்கமாகி போச்சு. ஸோ இந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.